நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சென்னை மற்றும் பண்ருட்டி புகழ் ஆனந்த பைரவி திரையிசை குழு. நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் ரோட்டரி சங்கம் பண்ருட்டி, ஆர்கே தட்டச்சு பயிலகம் பண்ருட்டி, டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் வடலூர், ஸ்ரீ மீனா ஜுவல்லரி பண்ருட்டி, ஐஸ்வர்யா ஹோம் நீட்ஸ் பண்ருட்டி, ஸ்ரீ வள்ளிவிலாஸ் ஆலயா வாழப்பட்டு, பிரகாஷ் கம்ப்யூட்டரைஸ்ட் லேப் பண்ருட்டி, ரத்னா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பண்ருட்டி, ஆர்ஆர்எம் பில்டர்ஸ் பண்ருட்டி, தமிழ்பால், சைக்கிள் வேர்ல்டு பண்ருட்டி, கோல்டு பிரீமியம் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், மகேஷ் பேக்கரி பண்ருட்டி மற்றும் சுகந்தி மளிகை மொத்த வணிகம் கடலூர். நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள்.
அத்தமாவ சொன்னதை ஒத்துக்கணும், சரிதான் சரிதான், அத்தனையும் நித்தமும் கத்துக்கணும். சுகந்தான் சுகந்தான், அத்தமாவ சொன்னதை ஒத்துக்கணும், சரிதான் சரிதான், அத்தனையும் நித்தமும் கத்துக்கணும். சுகந்தான் சுகந்தான், தென்பழனி சந்தனந்தான் இங்கு ஒரு பெண்ணாச்சா. என்னென்னவோ எண்ணமெல்லாம் என்னை கண்டு உண்டாச்சா. ஓ முந்தானைய இழுக்கட்டுமா, ஒரு முத்தாரத்தை பறிக்கட்டுமா.
நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சென்னை மற்றும் பண்ருட்டி புகழ் ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் ரோட்டரி சங்கம் பண்ருட்டி, ஆர்கே தட்டச்சு பயிலகம் பண்ருட்டி, டிஆர்எம் சாந்தி ஃபர்னிச்சர் வடலூர், ஸ்ரீ மீனா ஜுவல்லரி பண்ருட்டி, ஐஸ்வர்யா ஹோம் நீட்ஸ் பண்ருட்டி, ஸ்ரீ வள்ளிவிலாஸ் ஆலயா வாழப்பட்டு, பிரகாஷ் கம்ப்யூட்டரைஸ்ட் லேப் பண்ருட்டி, ரத்னா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பண்ருட்டி, ஆர்ஆர்எம் பில்டர்ஸ் பண்ருட்டி, தமிழ்பால், சைக்கிள் வேர்ல்டு பண்ருட்டி, கோல்டு பிரீமியம் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், மகேஷ் பேக்கரி பண்ருட்டி மற்றும் சுகந்தி மளிகை மொத்த வணிகம் கடலூர். நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள்.
ஆனந்த பைரவி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு நமது வடலூர் டிஆர்எம் சாந்தியினர் சார்பாக அவர் சிறிய அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சென்னை மற்றும் பண்ருட்டி புகழ் ஆனந்த பைரவி திரையிசைக்குழு. நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் ரோட்டரி சங்கம் பண்ருட்டி, ஆர்கே தட்டச்சி பயிலகம் பண்ருட்டி, டிஆர்எம் சாந்தி ஃபர்னிச்சர் வடலூர், ஸ்ரீ மீனா ஜுவல்லரி பண்ருட்டி, ஐஸ்வர்யா ஹோம் நீட்ஸ் பண்ருட்டி, ஸ்ரீ வள்ளிவிலாஸ் ஆலயா வாழப்பட்டு, பிரகாஷ் கம்ப்யூட்டரைஸ்ட் லேப் பண்ருட்டி, ரத்னா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பண்ருட்டி, ஆர்ஆர்எம் பில்டர்ஸ் பண்ருட்டி, தமிழ்பால், சைக்கிள் வேர்ல்டு பண்ருட்டி, கோல்டு பிரீமியம் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், மகேஷ் பேக்கரி பண்ருட்டி மற்றும் சுகந்தி மளிகை மொத்த வணிகம் கடலூர். நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள்.
எல்லாருமே எப்படி இருக்கீங்க? தை பிறந்தாச்சு. தை பிறந்தா வழி பிறக்கும்னு நம்ம பெரியவர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சந்தோஷம். தை பிறந்தா வழி பிறக்கும். வழி பிறக்கணும். நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். தமிழ் பண்பாடான அடையாளம் இந்த பொங்கல். நம்ம இதை திருவிழான்னு சொல்கிறோம். ஸோ நம்ம திருவிழாவை கொண்டாடுறோம் எல்லாருமே. தமிழ் பண்பாடோட இது அடையாளத்தை நம்ம அனைவரும் உற்சாகமாக கொண்டாடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா அன்பு, பாசம், வீரம், விவேகம் அனைத்து கலந்திருக்கிறது தான் இந்த திருவிழா. சொல்லப்போனால் இந்த நாள் எப்படின்னா நம்மளோட இந்த திருவிழாவில் நம்மளுக்காகவே வியர்வை சிந்து ஒலிக்கிற மனிதர்களும் மாடு, காளை அனைத்து உயிர்களுக்கும் மரியாதை செலுத்துகிற நாளும் இந்த திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். ரொம்ப அழகாக இருக்கு. எப்படின்னா புது ஆடைகள், சொந்தம் பந்தம், ஏரி குளம், ஊர், பாப்பா செம்ம சந்தோஷமா இருக்கு இந்த திருவிழா. எவ்வளோ அழகா இருக்குல்ல. புது பானை, பச்சை அரிசி, அச்சு வெல்லம், மஞ்சள் கொத்து, கரும்பு, கேட்கவே வாயில நீர் ஊறுதுல. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸோ அனைவர் இல்லத்துலேயும் உள்ளத்துலேயும் பொங்கல் அளவுக்கு சந்தோஷம் பொங்கி இந்த பொங்கலை அனைவரும் கொண்டாட வாழ்கிறேன். ஆனந்த பேரவி இசைக்குழு நிகழ்ச்சி நடக்கும் நம் தமிழ்ச்செல்வி மேம் அவர்களுக்கும் இந்த தமிழின் தொலைக்காட்சி சேனலுக்கும் தமிழ் தொலைக்காட்சி சேனல் மூலியமா அனைத்து உயிரையும் உயிராக நினைக்கிற அனைத்து தமிழகத்துக்கும் என்னோட பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த பண்ருட்டிக்கு மதுரையிலேருந்து ரோட்டரியினுடைய அசோசியேட் கவர்னராக வந்திருக்கிறேன். இந்த பண்ருட்டி தந்த ஒரு அருமையான ஒரு புதல்வி தான் தமிழ்ச்செல்வி. வாழ்க்கையில் நாம் சந்தோஷம் அடைவதை விட அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது தான் நல்ல வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு பண்ருட்டியில் இருந்து தமிழகம் முழுவதும் வலம் அவங்க செய்யறது என்னன்னா, தான் சம்பாதிப்பதை விட பிறர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் எனும். கடவுள் எப்பொழுதுமே சொல்லுவாங்க, பூஜை செய்வதை விட சேவை செய்யும் இடத்தில் கடவுள் இருக்கிறார். எவ்வளோ ஒரு தாற்பயம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டே இருந்தோம். தியானம் செய்வதை விட தானம் செய்யும் இடத்தில் தான் கடவுள் இருக்கிறார். இப்போ இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள்னு சொல்ல ஃபிசிக்கலி சேலஞ்சு அவர்களுடைய முகத்தில் ஒரு சிரிப்பை பார்க்கும் அளவிற்கு தமிழ்ச்செல்வி அவர்கள் அவங்கள இங்கே வரவழைத்து ரோட்டரி சர்வீஸ் அபவ் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை வைத்து கொண்டு ஹீ ஹூ ப்ராஃபிட்ஸ் ஹூ சர்வ்ஸ் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. தனக்கு மிஞ்சிய சேவை. எப்பொழுதுமே மக்களுக்கு இயலாதவர்களுக்கு சேவை செய்து அதன் மூலம் சந்தோஷப்படுவது தான் வாழ்க்கை என்பதை இந்த பண்ருட்டியில் பறந்து வளர்ந்து மிக அருமையாக தமிழகம் முழுவதும் சென்று இந்த உதவியை செஞ்சிட்ருக்காங்க. எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கணும். அது என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்தவர்களை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. தமிழ்ச்செல்விக்கு பெருத்த பாராட்டை பெருத்த கரகோஷம் மூலமாக தெரிவிக்க விரும்புகின்றேன். பட வெடிக்குதா, நர முகம் உடைக்குதா, எதிரிய வச்சு பொழக்குதா. வீரம் எங்க வரமா, புளிய துரத்தும் முறமா, கருண கர்ப்பம் ரெண்டும் கலந்த முரட்டு தமிழண்டா. புதுசு வரலாறு பெருசு, எந்த மானுட குலமோ எங்க புகழ தொட்டது கிடையாது. சாயிர பொழுதும் வேல் மார்புல இருக்கும், எந்த எதிரியும் வாழும் எங்க முதுக பார்த்தது கிடையாது. 1000 கை உன்னை சரிக்கும், உன் மனச தூக்கி நிறுத்து. உன்னை வீசிட பாக்குற எவனோ எட்டி விழணும் வழியே கொடுத்து. எல்லாமே கொடுத்து வசத்துற பூமி அன்பான கையார வடைக்கோ, உன்னோட காவல் இருக்கு
இருக்கிற வரைக்கும் நம்மோட மண்டா ஜெயிச்சிருக்கும் வேட்டையிடா ஆட்டம் வெறிடா சாட்டையிடா கோட்டையிடா வாடா கலை வாழும் பூமி அதுதானே சாமி கலை சொல்ல கேட்டு பண்பாட காத்தோம் அயல் நாட்டு மோகம் அதுக்குள்ள மாட்டி இன்னைக்கு ஏனோ இனத்தோட தவிச்சோம் வேற தொலைச்சா வேற ஒருத்த பாதையில நீ மண்ணாம உன்ன மதிச்சா முன்ன நீ வழிய காட்டி போத ரோச இருக்கா மீச தொட்டுக்கவா கட்டிக்கவா கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா தொட்டுக்கிட்டா பத்திக்குமே பத்திக்கிட்டா பத்தட்டுமே அஞ்சுகாம நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது கட்டழகி ஒன்னை எண்ணி கண்ணு மொழி பீதுங்குது கொத்தி விட வேண்டும் என்று குக்க மீன் துடிக்குது தத்தி விட வேண்டும் என்று திண்ட மீன் தவிக்குது குளிக்கிற மீனுக்கு குளிரன்னு அடிக்குது பத்தி தாங்குமா இளமையினி பரிமாறவா இளமாங்கனி பனிதா மணி வனமோகினி கொண்டாடி கனியோ கனி
நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சென்னை மற்றும் பண்ருட்டி புகழ் ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் ரோட்டரி சங்கம் பண்ருட்டி, ஆர்கே தட்டச்சி பயிலகம் பண்ருட்டி, டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் வடலூர், ஸ்ரீ மீனா ஜுவல்லரி பண்ருட்டி, ஐஸ்வர்யா ஹோம் நீட்ஸ் பண்ருட்டி, ஸ்ரீ வள்ளிவிலாஸ் ஆலயா வாழப்பட்டு, பிரகாஷ் கம்ப்யூட்டரைஸ்டு லேப் பண்ருட்டி, ரத்னா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பண்ருட்டி, ஆர்ஆர்எம் பில்டர்ஸ் பண்ருட்டி, தமிழ்பால், சைக்கிள் வேர்ல்டு பண்ருட்டி, கோல்டு பிரீமியம் ரீஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில், மகேஷ் பேக்கரி பண்ருட்டி மற்றும் சுகந்தி மளிகை மொத்த வணிகம் கடலூர். நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். தமிழ் பிடிக்கும், தமிழ் மக்களை பிடிக்கும், தமிழ் பொண்ணுன்னு என்ன சொன்னாலும் அதுவும் பிடிக்கும், தமிழ் பேசுறது பிடிக்கும், தமிழ் பேசுறத கேட்குறது பிடிக்கும், அழகான தமிழும் பிடிக்கும், தமிழ் மக்களையும் பிடிக்கும், தமிழ் பாசமும் பிடிக்கும். ஏன்னா என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க தமிழ் மக்கள். அப்பவும் சரி இப்பவும் சரி, இது எப்போவுமே தொடர்றதுக்குள்ள முயற்சி நானும் செய்வேன். ஏன்னா கொஞ்சம் பொது நலத்துக்கு இறங்கியிருக்கேன். ஸோ அது தொடரணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இன்னைக்கு தலைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கிறது சமுதாயத்தில் மதிக்கப்பட வேண்டியது படிப்பா, பணமா, பண்பா, பதவியா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படின்னா, நான் தமிழ்நாட்டில் வந்ததுக்கப்புறம் பெரியவங்க 2-3 ஆளுங்களை நான் பார்க்கும்போது பேசும்போது அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா, நீ யாருக்கிட்ட பேசினாலும் தமிழ் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்ட பேசினாலும் அந்த பேச்சில் ஒரு அழகு இருக்கணும், அந்த பேச்சில் மரியாதை இருக்கணும். நாம் மரியாதை கொடுத்து இன்னொருத்தருக்கு பேசினாதான் அந்த மரியாதை நமக்கு திருப்பி கிடைக்கும். அது பாஷைக்கும் கொடுக்கணும், நபருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வரைக்கும் நான் ஒரு மாதிரியான பாஷையில் பேசினது கிடையாது. அதுக்கு மெயின் ரீசன் எனக்கு பாஷை பிடிக்கும்ன்றது தான். ஸோ பேச்சில் எப்போவுமே அழகோட மதிப்போட பேசணும்னு ஆசைப்படுற ஒரு ஆளுனா. ஆனால் லைஃப்பில் எல்லாமே தேவை. இது ஒன்று மட்டும் இருந்தால் பத்தாது, எல்லாமே தேவை. ஆனால் இதில் எது ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தர் ஃபேஸ் பார்க்கும்போதே தெரியுது, என்னமோ ஃபைட் பண்ணுறதுக்கு வந்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க. வெளுத்து கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். யார் மாட்ட போகிறாங்கன்னு தான் தெரியல. ஆம்பளைங்களா பொம்பளைங்களா மாட்ட போகிறதுன்னு தெரியல. அதில் வேறு சின்னதாக ஒன்று உட்காந்துட்டு இருக்கு. எனக்கு அதை பார்த்தா தான் பயமாக இருக்குது. இவங்களால அதை தூக்கி போட்டு சாப்பிடும் போல் இருக்கு. நாம இப்போ எல்லாரும் சின்ன பசங்களை தான் பயப்பட வேண்டியதாக இருக்கு. பெரியவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தெரியுமா? இதுங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறது தான் பெரிய இதுவாக இருக்கு. இதுதான் டாபிக். இதை ஆரம்பித்து வைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படிப்போம். சரி, தேங்க்யூ. மலர்களிலே பல நிறம் கண்டோம், திருமாலவன் பதிவம் அதில் கண்டோம். மலர்களிலே பல வகையான மலர்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாசனை தருகிறது. அனிச்சம்பூ, அடுப்பம்பூ, அவரைப்பூ, அசோகம்பூ, அருட்பூ, ஆம்பம்பூ, ஆவிரம்பூ, ஆத்திப்பூ, இண்டப்பூ, இளவம்பூ, இருவாச்சுப்பூ, முழுவம்பூ, ஓமைப்பூ, கருவளம்பூ, கரந்தப்பூ, கரும்புவளைப்பூ, கருநொச்சுப்பூ, கருவமையை பொருத்தம்பூ, காங்கட்பூ, காயாம்பூ, காட்டு மல்லிகைப்பூ, காஞ்சிப்பூ, குன்றிப்பூ, குங்குப்பூ, குரவம்பூ, பூமிரப்பூ, கொன்றப்பூ, கொகுடிப்பூ, கோங்கம்பூ, சண்பகப்பூ, சந்தனப்பூ, ஜாதிப்பூ, சுருமுங்கைப்பூ, சுருமுளைப்பூ, சுரைவெள்ளைப்பூ, சூரைப்பூ, சொங்கோணிப்பூ, சொங்கோடு ஓரிப்பூ, சொம்முள்ளப்பூ, நாயப்பூ, பணக்கம்பூ, தாமரைப்பூ, தாழம்பூ, துங்காய்ப்பூ, துள்ளுப்பூ, தொங்கின் பாளைப்பூ, தேமாம்பூ, தோன்றும்பூ, நந்தி அவட்டைப்பூ, நரைக்குடிப்பூ, நாட்டம்பூ, நாகப்பூ, நூதம்பூ, பஞ்சாய் கோரைப்பூ, பயனுப்பூ, பச்சலுப்பூ, பவனக்கால் மல்லிகைப்பூ, பசிய குருப்பப்பூ, பாதம்பூ, பானைப்பூ, பிச்சப்பூ, பிரவம்பூ, துத்தம்பூ, புனலிப்பூ, முன்னாகம்பூ, பெருமங்குப்பூ, பெருமபிள்ளைப்பூ, மராமரப்பூ, மகுழம்பூ, மருமப்பூ, மஞ்சாடிப்பூ, மொன்றாடி மரப்பம்பூ, மலை ஒருக்கம்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, முருக்கைப்பூ, மபன்பூ, வடவனப்பூ, வள்ளிப்பூ, வஞ்சிப்பூ, வாகைப்பூ, வாழைப்பூ, வெள்ளப்பூ ஆகிய 99 குறும்பு தோட்டப்பூ மலர்களோடு இந்த ரோஜா பூவையும் சேர்த்து நம்முடைய பிரபலமான திரைப்பட நடிகை அம்பிகா அவருடைய மலர்காலங்களிலே சமர்ப்பணம் செய்து என்னுடைய பொருத்தோ தொடங்குகின்றேன். கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொத்து. இந்த கல்வி கற்றவர்கள் துறைகளோடையும் பிறவியும் தேடி ஒன்று பல நாடுகளும் இந்த நம்முடைய விஞ்ஞானிகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கோடான கோடி மாணவர்கள் இங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களெல்லாம் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த படிப்பு தான் அவசியம். படிப்பு ஒரு சமுதாயத்தை மாற்றும். படிப்பு இல்லை என்றால் அவன் கலர் நிலம் போல. கல்வி ஒருத்தன் படிச்சுதான் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த முடியும். அந்த குடும்பம் உயரும். இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இளைஞர்கள் எல்லாம் எனக்கு ஒரு ஆசை. 25 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் எல்லாம் எல்லோரும் பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். அப்படி எனக்கு ஒரு ஆசை. தமிழ்நாட்டில் உள்ள 25 to 30 வயதுக்குள்ள இளைஞர்கள் எல்லாம் பட்டப்படிப்பு படித்து எல்லாரும் பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். அப்படி தமிழகமே அதாவது சிறந்து விளங்க வேண்டும் என்றால், கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவர்கள் ஒவ்வொருவரும் பட்டங்களை பெற வேண்டும். மற்றவர்களை பெற்று சமுதாயத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும். ஒரு படித்தவன் ஒரு பட்டப்படிப்பை படிப்பு வேலையும் சேர்ந்தால் அந்த குடும்பம் வரும். என்றென்றும் ஒன்றொன்றும் திகட்டாதது நம்பிக்கை கைவிட்டாலும் உயரற்ற கல்வி என்று உள்ளத்தை கைவிடாது, நம்மை கைவிடாது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவோம். இவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பூவை பற்றி சொன்னாங்க. எனக்கு அளவு பொருந்துள்ள ஒரு 4 பூ மட்டும்தான். கண்ணாடின்னு சொன்ன அதுவும் எனக்கு பிடிச்சவங்க நந்தியார் வட்டம், நிச்சப்பூ பிடிக்கும், செம்பகப்பூ பிடிக்கும், தாயம்பூ பிடிக்கும். இதுக்கு மேலே எனக்கு பேரே தெரியல. இவ்வளவும் கற்றுக்கிட்டு வைக்கணும்னா அதுக்கு படிக்கும், அதுக்கு தேவையான அவ்வளோ பிரெயின் இருந்தால் தான் முடியும். ஹேட்ஸ் ஆஃப். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பேரை சொல்லி நான் தேவைப்பட்டதும் இல்லை. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அதுக்கு எல்லாத்துக்கும் நேவனம் படிப்பு கண்டிப்பாக தேவைப்படுது. அது உண்மைதான். பண்பு அதான் சொன்னேன். சாக்கடிக்கிற மாரி பேசணும்னு. ஓகே, என் பெயர் புகேந்திர. இப்போ நம்முடைய ஐயா அவங்க பேசுனாங்க படிப்பை பற்றி. படிப்பு எவ்வளவு உயர்ந்ததுன்னு தான் யோசனை மாற்றுவார். இந்த படிச்சவங்களுக்கு இப்போ பிரச்சனையோ இதான். அங்கே மனப்பாட சக்தியை காட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு புழுக்கள் இருக்கு அப்படியே நாங்கள் கேட்டோம். அதை கேட்கல. இதில் வேற அங்குதா மேடத்துக்கிட்ட ஒரு பூ வேற கொடுத்துருக்காரு. அவரு படிப்பு தான் உயர்ந்ததுன்னு காட்ட போறாரா தெரியல எனக்கு. ஐயா, பண்பு என்பது என்ன? பண்பாடு என்பது நம்ம பிரிச்சு பார்க்கலாம். பண்பு என்பது ஒரு குணம். பண்பாடு என்பது நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமான ஒன்று. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயா அவங்க சொன்னாரு, நான் அமெரிக்காவுக்கு ஒரு 3 நாடுகளை பேர் சொல்லி அத்தனை நாடுக்கு போனேன்னு சொன்னாரு. ஆனா அவர் ஒரு காரணம் சொன்னாரு. நிறைய உங்களுக்கு கவனிச்சிங்களா? என்ன சொன்னார் தெரியுமா? நான் ரோட்டன் சங்கத்தின் மூலமாக சென்றேன். படித்த படிப்பு மூலமா அவர் மேல ரோட்டு சங்கம் என்ன இந்த உலகத்தில் சேவையை செய்து கொண்டிருக்கிற பண்பாடு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிற ரோட்டு சங்கம் மூலமா தான் அவர் இத்தனை நாடுகள் போயிருக்காரா தவிர அவர் படிப்பை அவரை கூப்பிடுவாங்க. நல்லா படிச்சிருக்கிறவங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் பண்பாடு உள்ளவன் புதியவனாக வளர்ந்து கொடுக்குறான். என்ன காரணம்? பண்பாடு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பழக்க வழக்கம். பழக்கம் என்பது ஒரே செயலை ஒருவன் திரும்ப திரும்ப செய்தால் அது பழக்கம். அதே ஒரே செயலை திரும்ப திரும்ப வேறையாக செஞ்சால் அது வழக்கம். இதைத்தான் தாங்கள் நன்றாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். படிப்பு சிறந்த ஒருவன், பண்பு சிறந்த ஒருவன் இந்த உலகத்தில் யாரும் மதிப்பெற்றுகிறான்? மேடம், நம்ம தமிழ்ச்செல்வம் மேடம் அவங்க கேட்டாங்க, உதை பற்றி பேச போறீங்க. உண்மையில நான் உண்மையை சொல்றேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க படுப்பை நான் பார்த்துட்டு இருந்தேன். படிக்காதவன் படுப்போம். உங்க பேரை கேட்டா இப்போ உங்களுடைய பேரை அனுப்பியிருந்தாங்க. அவன் கேட்டான், உங்க மேடம் தான் உங்களுக்கு நடுவராக வரப்போறேன், அங்கே தான் நான் பேச போறேன் அப்படின்னு. உண்மையாளர்களே, நீங்க அந்த படத்துல பார்த்தீங்கன்னா பண்பாடு இல்லாமல் பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருப்பீர்கள். பண்பாடு நிறைந்த பிறகு உங்கள் காதலும் மலரும், படங்கள் நல்லா இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் உங்க ரசிகரா மாறிட்டாங்க. நான் இந்த பண்பாடு தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் படிப்பு. பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்துருவாங்க ஐயா. நிறைய பள்ளிக்கூட சொல்லி கொடுக்குறாங்க, டியூஷன் வச்சுருவோம். பணம் படிச்சா வந்துடும், பணம் கொடுத்தே வந்துடும். இது முழுமையே கொடுக்காம வரதுதான் பண்பாடு. அதை பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். அது இல்லாமல் படிப்பு நாங்கள் தேவையில்லைன்னு சொல்லிங்க. படிப்பு நாங்கள் எப்போ தேவையில்லைன்னு சொன்னோம். ஒரே ஒரு நிகழ்வு. பண்பு என்பது என்ன அழகா சொல்லி இருக்காங்க. பண்பு என்பது படிப்பு சொல்றது. இப்போ என்னுடைய பட்ட பேட்டை பற்றி சொல்றது. ஒரே ஒரு சின்ன உதாரணம். எங்க வீட்டு அம்மா என்ன பேசுனாங்க, திட்டுவாங்க, அடிக்கடி திட்டுவாங்க. நானும் திட்டுவேன். குடும்பத்துல சண்டை இல்லாம இல்ல. ஒரு தடவை சொன்னாங்க, உங்க அம்மா வீட்டு வேணா உங்களுக்கு வரும். எங்க அம்மா இறந்து 10 வருஷம் ஆகுது.
இன்னமும் எங்கள் அம்மா அவங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில். உங்கள் அம்மா பற்றி தானே உங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், ஆமாம் உங்கள் அம்மா மாதிரி தானே நீ இருப்ப என்று நான் திருப்பி பேசினால் சண்டை வளரும், குடும்பம் முறைந்தாகும், அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது. நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஒரு கோலத்தில் அவள் பேசிக் கொண்டிருக்கிறான், அதை நான் பொருளாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று அமைதியாக விட்டதால் அரை மணி நேரம் கழித்து எங்க சாப்பிட்டீங்களான் என்று என்னை கேட்க வந்து விட்டார். மணமகன் பார்த்தால் கூட என்ன கேட்கிறார்கள், நல்லா படிச்ச மாப்பிள்ளைங்க, அருமையாக படிச்சிருக்காரு, அதிகமாக சம்பளம் வாங்குறாரு, ஆனா சாயங்காலம் ஆனா ஜோடு மது அருந்துவார். ஏற்றுக்கொண்டீர்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இந்த சமுதாயம் நன்றாக வர வேண்டுமானால் நாம் அனைவருக்கும் தேவைப்படுவது பண்புதான். இவர் பேசினது ஒன்று தெரிஞ்சது, அவங்க வீட்டில் வந்து சண்டை போடும்போது பேசாமல் இருந்தாங்களா, மத்தியானம் டைம் போல் இருக்கும், அதனால தான் பேசாமல் இருந்தாங்க. ஏன்னா அரை மணி நேரத்தில் சாப்பாடு கிடைச்சிருக்காது. பாவம், நல்ல மனுஷன் தான். வணக்கம், என் பெயர் ஸ்ரீவித்யா. நான் அனைவரும் மதிக்கப்படுவதற்கு தேவை பண்பே என்ற அணியில் பேச வந்துள்ளேன். யார் பட்டுண்டு உலகம் என்று சொன்னார் வள்ளுவர். அந்த வள்ளுவர் சொன்ன பண்புதான் தேவை. ஒருவன் மதிக்கப்படுவதற்கு பண்புதான் தேவை. இன்னைக்கு இவ்வளவு பெரிய விழா வச்சிருக்கீங்க, ரோட்டரி கிளப்ல இருந்து கூப்பிட்டு வந்து ஒரு படுத்து நீங்க என்ன பண்ணீங்க, அவ்வளவு மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன கொடுத்தீங்க பொங்கல் பரிசாக? நெஞ்சம் நிகழ்ந்தது. இதுதான் மனிதநேயம், இதுதான் பண்பு. அந்த ரத்தன் டாட்டாட்ட போய் கேட்கிறாங்க, நீங்க மகிழ்ச்சியாக இருந்த தருணம் எது அப்படின்னு. ரத்தன் டாட்டா சொல்றார், நிறைய பணத்தை சேர்த்தா மகிழ்ச்சி கிடைக்கும்னு நினைச்சேன், பணத்தெல்லாம் சேர்த்துட்டேன், மகிழ்ச்சி கிடைக்கல. சரி, விலை மதிப்பில்லாத பொருளெல்லாம் வாங்கி சேர்த்து வச்சா மகிழ்ச்சி கிடைக்கும்னு நினைச்சேன், எல்லாத்தையும் வாங்கினா மகிழ்ச்சி கிடைக்கல. சரி, நல்ல திட்டத்தை செயல்படுத்தினா மகிழ்ச்சியா இருக்கலாம்னு நினைச்சேன், எங்களது டீசல் பெட்ரோலை நல்ல திட்டமா செயல்படுத்தி இந்தியாவில் எங்க பார்த்தாலும் விற்பனை செய்தோம், மகிழ்ச்சி கிடைக்கல. அப்பதான் அவரது நண்பர் தொலைபேசியில தொடர்பு கொண்டார். 200 குழந்தைகள், மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு கால் முடியாது, நீங்க சக்கர நாற்காலி வாங்கி தரீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு ரத்தன் டாட்டா ஒத்துக்கிட்டு 200 சக்கர நாற்காலி வாங்கி தரார். அந்த விழாவுக்கு ரத்தன் டாட்டாவை கூப்பிடுறாங்க, அவரும் போயிருக்கார். அதுல ஒரு குழந்தைய உட்கார வச்சு எல்லா குழந்தைக்கும் அந்த சக்கர நாற்காலில உட்கார வைக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைகளின் கண்களில் ஒரு மகிழ்ச்சி, அதை பார்த்தவுடன் ரத்தன் டாட்டா மனதில் ஒரு நிகழ்ச்சி, ஓ இதுதான் மகிழ்ச்சியான தருணமா அப்படின்னு நினைக்கிறார். அப்போ ஒரு குழந்தை அந்த சக்கர நாற்காலை தள்ளிக்கிட்டு அவர் கிட்ட வருது. சக்கர நாற்காலி கீழே குதிச்சு தவி வந்து அவர் காலை பிடிக்குது. ஏமா உனக்கு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்கிறார். அந்த குழந்தை சொல்லுது, நான் உங்க முகத்தை நல்லா உத்து பார்த்துக்கிறேன், ஏன் தெரியுமா, நாளைக்கு நான் செத்து சொர்க்கத்துக்கு போயிடுவேன், நீங்களும் செத்து சொர்க்கத்துக்கு வந்தா அங்க நான் உங்களுக்கு திருப்பி ஒரு வாட்டி நன்றி சொல்லல என்று கூறியது. இதுதாங்க வேணும். உங்க படிப்பும் உங்க பதவியும் நல்லா இருக்கணும்னா பண்பு இருந்தா மட்டும்தான். ஏனென்றால் பண்புதான் தேவை. பண்பு மட்டும்தான் மனிதனை மனிதனாக மதிக்க செய்யும். நான் பதவி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஐயா, இப்போ நீங்க சொல்ல போறது பதவிதான் அப்படின்னு சொல்ல போறீங்க, இப்படிங்களேன்? ஆமாம் மேம். ஓகே, சரி பாப்போம். இந்த அருமையான கருப்பரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கும் இந்த கருப்பரங்கத்தின் ஏற்பாட்டாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, பணம் எப்படி ஒன்றா சம்பாதிக்கலாம், நேர்மையான வகையில் சம்பாதிக்கலாம், தீமையான வகையிலும் சம்பாதிக்கலாம். ஆனால் பணம் சம்பாதித்தவர்களுக்கு என்ன தேவை? 3 வேளை உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, இதுதான் தேவை இல்லையா? அதிகப்படியான பணம் சேர்ந்த பிறகு அவர்கள் நாடி சொல்வது எது? ஒரு அம்பானி மாதிரி ஆட்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், இவர்களாம் எதை நாடி சொல்வார்கள்? பதவியைத்தான் நாடி செல்வார்கள். அப்ப பதவி எதற்காக நாடி செல்கிறார்கள்? பதவி கிடைக்கின்ற பொழுது அதன் மூலம் பெறுகின்ற மதிப்பு, மரியாதை, இதற்கு ஆசைப்பட்டுதான் பணம் படைத்தவர்கள் பதவியை நோக்கி செல்கிறார்கள். அடுத்து பார்த்தா படிக்கிறவங்க, இப்போ IAS படிக்கிறாங்க, IPS படிக்கிறாங்க, இவங்க எல்லாருமே படித்து முடிச்ச பிறகு என்ன ஆகாங்க? படித்து முடிச்சுட்டு அப்படியே கல்வி சேவை செய்ய போகிறாங்க. கலெக்டர் போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாவட்ட ஆட்சியர் என்ற பதவி கிடைத்த பிறகுதான் அவர்கள் படித்த படிப்பிற்கே மரியாதை. அந்த பதவியின் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்ய முடியுமே தவிர படித்த படிப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர்களால் இந்த சமுதாயத்தை சீர் செய்ய முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்தது பண்பு. பண்பாளர்கள் நிறைய பேர் நாட்டில் இருந்திருக்காங்க. நேர்மையாளர்கள், பண்பாளர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள் ஏகப்பட்ட பேர் நாட்டில் இருந்திருக்காங்க. அவர்கள் எல்லாம் போற்றப்பட்டார்களா என்றால் கண்டிப்பாக கிடையாது. யாரெல்லாம்
பதவியில் அமர்ந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்தார்களோ அவர்கள் தான் பாராட்ட பெற்றார்கள். உதாரணத்துக்கு பற்றி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, புதுமை பெற்றன ஒரு படங்க. அந்த படத்தில் பார்த்திபன் ஒரு நல்ல ஒரு மனிதராக இருந்திருப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஊருக்கு நன்மை செய்வார். இந்த பிடிக்காத அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை அழிக்க முற்படுவாங்க. அதுலேருந்து மீண்டு வந்து அரசியலை நின்று ஒரு எம்எல்ஏ ஆவார். பிற்காலத்தில் ஒரு முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவிக்கிற பொசிஷனுக்கு போயிடுவார். ஆதரவு தெரிவித்த பிறகு முதலமைச்சரான பிறகு அந்த பதவியின் துணை கொண்டு மிகச்சிறந்த நன்மைகளை அந்த மக்களுக்கு செய்வார். அதன் மூலமாக நன்மதிப்புகளை பெறுவார் என்று அந்த படத்தில் எடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த பதவியினுடைய வலிமை. ஏபிஜே அப்துல் கலாம் 40 ஆண்டு காலம் DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து வேலை செஞ்சார். அப்பொழுதெல்லாம் அவர் புகை பரவவில்லை. அவருடைய எளிமையும் பண்பும் மற்றவர்களை மதிக்கின்ற குணமும் அவர் எப்போது குடியரசுத் தலைவர் ஆனாரோ அப்பொழுதுதான் அவருடைய புகழ் உச்சிக்கு சென்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பதவி பிரச்சனை குடும்பத்திலும் இருக்கு, நாட்டில் இருக்கு. சொந்தக்காரன் மேற்கொண்டு எல்லாருமே அடிச்சுக்கிறதுக்கு எது காரணம்? இந்த பதவிக்கு ஏன் போகணும்? அந்த பதவியின் மூலமாகத்தான் இந்த நாட்டில் பல நல்லதுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, இந்த நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு அனைவருக்கும் பெண்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பேச போகிறது கல்வி படிப்பு தான் அப்படின்னு பேச போறேன். சரி, கண்டிப்பாக. ஓகே, வெரி குட். பார்ப்போம். வணங்கி இந்த மண்ணையும் வணங்கி பெற்றெடுத்த தாயே தத்தெடுத்த தமிழை நீதிமாறா நடுவர் அவர்களே, அறிவொளி புகட்டும் ஆசிரியர் பெருமக்களே, அவையோரே அதன் பெரியோரே, இன்றைய சிறியோரே, நாளைய வரலாறே, வருங்கால தேவைகளே, எதிர்கால மேதைகளே, உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி பேச போகிறேன். படிப்பு என்னும் தலைப்பில் இறங்கி. கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல, தவம். நம்பிக்கை கைவிட்டாலும் நாம் கற்ற கல்வி நம்மை கைவிடாது. அல்வா குறையாத அட்சய பத்திரம் தான் கல்வி. அறிவு என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் முறை சாவிதான் கல்வி. நாட்டின் மிக பெரிய அரணை கல்வி. கல்வி கற்பது தவம், அதை கற்பிப்பது வரம். நம்மை யார் கைவிட்டாலும் நாம் கற்ற கல்வி நம்மை கைவிடாது. நீங்கள் இந்த உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் கற்ற கல்வி நீங்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பை தரும், செல்லும் இடமெல்லாம் வெல்லும் தரத்தை தரும். ஒரு நாட்டின் மன்னனுக்கு தாம் தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு, கல்வி கற்ற சான்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் ஔவையார். கற்றால் மட்டும் போதாது, தான் கற்ற கல்வியின் வழிபண்புகளை வளர்த்து கொண்டு வாழ வேண்டும். அப்படி வாழாவிட்டால் கற்ற கல்வியால் பயனில்லை. இதைதான் வள்ளுவர் பெருமகனார் கற்க கசடர கற்பவர் கற்ற பின் நிற்காதற்கு தக. எப்படிப்பட்ட செல்வத்தை நீங்கள் அறிந்தாலும் அது அழியக்கூடியதே. ஆனால் நீங்கள் பெற்ற கல்வி செல்வம் ஒரு நாளும் உங்களை விட்டு போகாது. நீங்களே இந்த உலகை விட்டு போனாலும் நீங்கள் படித்த கல்வியும் நீங்கள் கொடுத்த கல்வியும் இந்த உலகை விட்டு போகாது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எருமையை மேமாப்பு உடைத்து. பாரதியார், விவேகானந்தர் உள்ளிட்ட பல கல்வி அறிவு நிறைந்த மாமேதைகள் இந்த இள வயதிற்குள்ளாகவே உலகத்தை விட்டு சென்றாலும் அவர்கள் கற்ற கல்வி அவர்களை உயரத்தில் நிறுத்தியது. இன்றும் அவர்களை நினைவுபடுத்துகிறது அல்லவா? கல்வியால் உயரும் பிறப்பு, கல்வியால் வளரும் பொறுப்பு. கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வி கற்று உன்னை உயர்த்து, கற்ற கல்வியால் நீ உலகை உயர்த்து. நிறுத்துகிறேன் என் பேச்சை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, பொறுப்பு. வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. ஜெய்ஹிந்த். சவால்கள் நிறைந்த இந்த உலகில் சவாலுக்கு மிகவும் உதவியா இருப்பது பணம். பணம் என்ற தலைப்பில் தான் மேடம் நான் பேச வந்திருக்கிறேன். இப்போ அதாவது வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அதுல முக்கியமா இருக்க வேண்டியது பணம் தான். அந்த டாபிக் தான், அதை பத்தி தான் நீங்க பேச போறீங்க. ஓகே, பணத்தை பத்தி தான் பேசினாங்க. இப்ப பணம் இல்லைன்னா என்னங்க பண்ணுவீங்க? 1 கிலோ அரிசி வாங்க முடியுமா? இல்லை என்ன பண்ணுவீங்க? சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்ன பண்ணுவீங்க? எங்க போனாலும் பணம் தான். பண்பையும் பாசத்தையும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பண்பையும் பாசத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு போறீங்க, உங்க சகோதரி வீட்டுக்கே போறீங்க. உங்க சகோதரி வீட்டுக்கு போற என்ன பண்ணுவீங்க? வரும்போது என்ன பண்ற? பையில என்ன கொண்டு வர்றாங்கன்னு தான் பார்ப்பாங்க. பணத்தை கொண்டு வந்தா, பாசத்தை கொண்டு வந்தா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பை நிறைய என்ன கொண்டு வர, எத்தனை நாளைக்கு இப்போ விருந்து மருந்து 2 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. 2 நாள் தான் நீ தங்குவ. பணம் இருந்துச்சுன்னா உன்னை வருஷம் பூரா பாராட்டிக்கின்னு சீராட்டிக்கின்னு வேணுங்கிறதெல்லாம் சமைச்சு கொடுத்துருப்பாங்க. அதே போல் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு காசு, பார்க்கறதுக்கு காசு, உள்ளே போகிறதுக்கு காசு, அவங்க ட்ரீட்மெண்ட் அந்த குழந்தை எடுத்து வெளியில் காட்டுறதுக்கு காசு,
எல்லாத்துக்கும் பணம் தான். கல்வி சொல்கிறாங்க, கல்வி கல்வின்னு. கல்வியை பற்றி வெளிநாட்டுக்கு அனுப்புறது என்ன பணம்? பணம் தானே முக்கியமாக இருக்குது. பணம் தானே நீங்கள் படிக்க வைக்கிறீங்க. ஸ்கூலுக்கு எப்படி அனுப்புறீங்க? பணம் தானே முக்கியமாக இருக்கும் அந்த இடத்துல. ஏன் இப்போ ஒரு பிக் பாஸ்னு ஒரு விஜய் டிவியில் ஒரு ஷோ போயிட்டுருக்கு. செலிப்ரிட்டிஸ் நிறையா இருக்காங்க, எல்லாமே பணம் வந்தவங்க தான். எதுக்காக வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க? பிக் பாஸ் நிகழ்ச்சியில் எதுக்கு கலந்துக்கிறாங்க? பணம். பணம் தான் முக்கியம். பணத்துக்காக வந்து கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையிலேருந்து விவசாயத்துலேருந்து பணம் தான் முக்கியமாக. நம்ம மெயினாக பணம் தான் இருக்குது. இப்போ ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மனைவியும் பார்த்துக்கலாம். ஒரு மனைவியை வந்து பொண்ணு பார்க்க போகிறோம். பொண்ணு பார்க்க போகும்போது மனைவி என்ன பண்ணுறாங்க, படிச்சிருக்காங்களா, என்ன பண்ணுறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க, எத்தனை பவுன் போடுறாங்க, அந்த இடத்துலையும் பணம் தான் நிற்கணும். பணம் வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லா இடத்துலையும் பணம் தான். பணம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஏன் சுடுகாட்டில் போய் அடக்கம் பண்ண போங்களேன், அங்கேயும் தானே பணம் கேட்குறான். இது நடைமுறையில் உள்ளது தானே, எல்லாருக்குமே தெரியுமே. பணம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. பாசத்தோடு இருப்பவங்க பாருங்க, பணம் எப்படி, பணம் இல்லாமல் ஒரு நாள் நீங்கள் இருந்து பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் பாசத்தோட அருமை. பணம் இருந்தால் தான் எல்லாமே முடியும். பணம் தான் மெயின் சொல்லி நான் முடிச்சுங்க. நன்றி குறிப்பிடுறீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் நசனத்தி நடராஜன். பணம், பதவி, பண்பாடு, படிப்பு, இந்த மூன்றும் உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய படிப்பு தான் மூன்றுக்கும் ராஜா. அப்படிப்பட்ட படிப்பு என்ற தலைப்பில் பேச வந்திருக்கின்றேன். நடுவர் அவர்களே, குறிப்பிருக்கிற தலைப்பு என்ன? பணம், பதவி, பண்பாடு. கடைசியாக படிப்பு. அப்ப இந்த மூன்றுக்கும் அதிபதியாக இருப்பது யார்? இந்த மூன்றையும் உருவாக்குவது யார்? படிப்பு தானே. இன்னைக்கு திருவள்ளுவர் யாராவது நீங்க பார்த்துருக்கோமா? இந்த உலகத்தையே ஆளக்கூடிய, உலகத்திலே இருக்கிற எல்லா செய்திகளையும் மனிதனுடைய பண்புகளையும் உணர்த்தக்கூடிய நீங்க சொன்ன பணம், பதவி, பண்பாடு அத்தனையும் ஒன்றை அடியில உருவாக்கி கொடுத்தாரே கல். முதல் எழுத்து, கடைசி எழுத்தையும் நடு எழுத்தையும் சேர்த்தா கவின்னு வரும். முதல் எழுத்தையும் இடையெழுத்தையும் சேர்த்தா வில்லுன்னு வரும். அப்ப கல்லா இருக்கிற ஒரு மனிதனை வில்லாக்கி கவியாக அவனை உருவாக்குவது எதுன்னா அந்த கல்வி மட்டும்தாங்க. ஒவ்வொரு மனிதனையும் ஆக்கரிப்பது, அறிய வைப்பது, புரிய வைப்பது, தெரிய வைப்பது, கண்டெடுப்புவது அத்துணையும் படிப்பு 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 தான். சரி, தேங்க்யூ. வணக்கம் மேடம். என்னுடைய பெயர் ரொட்டேரியன் சி செல்வராசு. நாட்டுக்கும் வீட்டுக்கும் சமுதாயத்திற்கும் தனி மனிதனுக்கும் மதிக்கப்பட வேண்டுமானால் இன்றைக்கு தேவை படிப்பு படிப்பு படிப்பு. படிப்பை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன் மேடம். சரி, தேங்க்யூ. இத்தனை பெண்களையும் இன்றைக்கு மேடைக்கு ஏற்றியது படிப்பு மட்டும்தான். ஆக உங்களையும் ஆண்களுக்கு சரிசமமாக இன்று உலகமெங்கிலும் சரிசமமாக இருப்பதற்கு காரணமாக இருப்பது படிப்பு தான் என்று முதலில் முத்தாய்ப்பாக கூறி, பணம் என்பது ஒரு நாட்டுக்கும் மதிப்பு மாறுகிறது. உதாரணம், நம்முடைய ₹1 அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ₹90 மதிப்பு. அதே போல இந்தோனேஷியா போனீங்கன்னா நம்முடைய ₹1 மதிப்பு ₹190 மதிப்பு. அப்போ ஒரு நாட்டுக்கு நாடு பணத்தினுடைய மதிப்பு மாறுகிறது. பண்பாடும் நீங்கள் சொன்னீங்களே, பண்பாடும் ஒரு சமுதாயத்துக்கு மாறுகிறது, ஒரு நாட்டுக்கு மாறுகிறது, மதத்துக்கு மாறுகிறது. ஆக அதுவும் மாறக்கூடியது. ஆனால் படிப்பு இருக்குது பார்த்தீங்களா? நம்ம தாண்டு சொன்ன மாதிரி படிப்பு என்பது எந்த நாட்டுக்கு சென்றாலும், எந்த சமுதாயத்திற்கு சென்றாலும், எங்கு சென்றாலும் படிப்பு என்பது ஒரே ஒரு மதிப்பு உடையது படிப்பு மட்டும்தான். அது இந்தியாவினுடைய மக்கள் தொகை பார்த்தோன்னா நமக்கு ஒன்றா இருக்கும். ஆனால் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா 42வது இடத்துல இருக்கிறாங்க. இருந்தும் இன்னைக்கு வல்லரசுக்கு நம்ம போட்டியாக இருக்கக்கூடியது என்ன காரணம்னா, நம்முடைய இளைஞர்கள் படித்தவர்கள், படித்து கொண்டே இருப்பவர்கள் என்ற காரணத்தினால்தான் நம்மளுடைய ஜிடிபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலக நாடுகளிலெல்லாம் போட்டி போடக்கூடிய அளவிற்கு இந்தியா 5வது இடத்திற்கு வந்திருக்கிறது.
இதே போல் நம்ம 5,000க்கு வந்துட்டோம். ஆக மிக விரைவில் இந்த படித்த இளைஞர்கள் மூலமாக, படிப்பு மூலமாக நாம் முதலிடத்துக்கு வருகிறோம். அதற்கான ஒரு தளம்தான் இந்த மேடை. நிச்சயமாக இங்கே நடுவராக இருக்கக்கூடிய அம்பிகா மேடம் அவர்கள் நிச்சயமாக ஒரு சமுதாயம் சரி, ஒரு தனிமனிதனும் சரி, ஒரு தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இன்றைக்கு தேவை படிப்பு என்று நிச்சயமாக உறுதியாக எங்களுக்கு தான் அவர்கள் தன்னுடைய முடிவான தீர்ப்பை சொல்வார்கள் என்று சொல்லி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். பணம் இருந்தால் தான் நீங்கள் பகுதிக்கே போக முடியும் என்று பணம் பத்தும் செய்யும், தேவைப்பட்டால் வாதாள வரை இறங்கி செய்யும் என கூறிக்கொண்டு நான் பேரின் இசையாசு. இப்போ உங்கள் பணம் தான், பணம் இருந்தால் தான் எல்லாமே. சரி, அபிராமி பட்டர் சொல்லுவது தனத்தை முதலில் கேட்கிறார். நண்பர்கள் எல்லாம் அழகாக பேசினார்கள். நீங்கள் அடிப்படை வசதிகளுக்கு உண்ண உடை, உடுத்த ஆடை, குடி இதுக்கே பணம் இருந்தால்தான் சொல்ல முடியும். அதன் பிறகுதான் படிப்பு, அதன் பிறகுதான் பண்பு. இவை நீங்கள் கற்பதற்கு உங்களுக்கு பணம் வேணும். பண்பை நீங்கள் கற்றுக்கணும், படித்தாதான், புத்தகத்தை படித்தாதான் பட முடியும். பாடசாலை போனால் தான் உங்களுக்கு பண்பு வரும். கல்விக்கூட நல்ல கல்வியை நீங்கள் கற்கணுன்னாலும் பணம் வேணும். நீங்கள் ஒரு கல்வியை படிக்கணும்னா எங்கே போய் படிக்கணும்? வெளிநாட்டில் போய் படிக்கணும். இப்போ நல்ல பண்பு வேணும்னா எங்கே போகணும்? நல்ல புத்தகங்களை வாங்கி வாசிக்கணும், அதுக்கு பணம் வேணும். அடிப்படை தேவைகளுக்கு நம்ம பணம் வேணும். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி பணம் பத்தும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாதாளம் வரைக்கும் பணம் போகணும்னு நான் சொல்லியிருக்கேன். பணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த சமூகம் மேடையை கொடுக்குது. பணம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த சமூகம் அங்கீகரிக்கிறது, அவர் கருத்துக்களை அங்கீகரிக்குது. ஊடகங்களும் பணம் உள்ளவர்களை தான் நோட்டம் செய்கிறது, அவர்களை தான் பிரதிபலிக்கிறது. ஒருவர் படிக்க வேண்டும் என்றால் வெளிநாடு செல்ல வேண்டும், அயல்நாடு நல்ல கல்வி வேண்டும் என்றால் நல்ல பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல வேண்டும். அதற்கு பணம் தான் தேவைப்படுகிறது. அப்புறம் பகுதி நேரமாக அரசாங்கம் பணம் கொடுத்து படிக்க வைக்கிறது. ஏழை மாணவர்களை அரசாங்கம் பணம் கொடுத்து முதல் மார்க் எடுத்தவர்களை அரசாங்கம் படிக்க வைக்கிறது. அது அரசாங்கம் மக்கள் வரிகட்டக்கூடிய பணத்தை கட்டியதான் அவர்கள் உயர் பதவிக்கு வருகிறார்கள். அப்போ பண்பு வேணும் என்றால் பணம் வேணும், படிக்கணும்னா பணம் வேணும், பதவிக்கு வரணும்னா பணம் வேணும். நீங்கள் முதலீடு செய்தால்தான் பதவிக்கு வர முடியும். நீங்கள் பணத்தை கொடுத்தால்தான் பதவிக்கு வர முடியும் என்று கூறிக்கொண்டு அன்பு நண்பர் சொன்னாங்க, பண்பு உள்ளவர்கள் நிலைத்திருக்கிறான்னு சொன்னாங்க. நம்ம ஐயா காமராஜர் அவர்கள் பண்பு உள்ளவர். அவர் ஆட்சி செய்தார் 9 ஆண்டுகள் 5 மாதம் ஆட்சி செய்தார். ஆனால் பணம் உள்ளவர்களால் அவர்களுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட்ட என்பது. பண்பாளராக இருந்தால் பணம் இருந்தால்தான் பேசப்படுகிறது. நீங்கள் பணக்காரர்களாக நீங்கள் படிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய படிப்பு பேச வேண்டும் என்றால் பணம் இருக்க வேண்டும். உங்களுடைய பதவி போற்றப்பட வேண்டும் என்றால் பணம் இருக்க வேண்டும் என கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பு கொடுப்பதை நன்றி கூறி விடுகிறேன். வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட கல்வி டீச்சர், அதனால கல்வியா சரி பார்க்கலாம். தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக ரொம்ப இதனால் புதவுக்கு நியூஸ் கல்விடும். இங்கே கல்வி வருவோம். பணம் எல்லாரும் கேட்கலாம், எனக்கு அந்த குடும்பம் கேட்கலாம் பணத்தை. அறிவு எனக்கு அந்த குடும்பம் கேட்கணும். போகும்போது புலேந்திரன் சார் சொன்னார், உங்கள் அம்மா உனக்கு பணத்தை கொடுத்தாங்க, அதனால் நான் என்எல்சி எம்ப்ளாயாக இருந்தேன். அவர் கல்வி தகுதின்னு ஒன்று இருந்தால் தான் அவர் என்எல்சி எம்ப்ளாயாக ஒர்க் பண்ண முடியும். அவர் படித்தவங்கன்னா அவர் என்எல்சி படிப்பு போய் என்எல்சி அவர் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் பண்டை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. இன்னைக்கு பட்டிமன்றத்தில் பேசுகிற அளவுக்கு தகுதியான ஒரு மனிதனாக வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ஸ்ரீவித்யா மேடம் ஒரு ஆசிரியர். இந்த ஆசிரியர் தமிழ் ஆசிரியரும் நிறைய பேருக்கு கல்வி கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக தான் அவங்க இன்னைக்கு பட்டிமன்றத்தில் சிறந்த பேச்சாளராக வராங்க. அந்த கல்விங்கிற தகுதி அவங்களுக்கு இருக்கிறதால தான் அவங்க இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அது பண்பு நான் வேணான்னு சொல்லலை. அந்த கல்வி கற்றுக்கொண்டால் தன்னால் அந்த பண்பு தன்னால் வளரும், சொல்லவும் தானாக வரும். இதுதான் கல்வியோட அடிப்படை. இவங்க மாணவி எங்கிட்ட கேட்டேன்,
நீங்க எப்படி சர்வீஸ் பண்றீங்க நானும் சொல்லலாமான்னு கேட்டான். அப்போ அவன்கிட்ட நான் சொன்னது என்னன்னா, எனக்குன்னு ஒரு தகுதியை வளர்த்துக்கிட்டு நான் ஒரு டீச்சரான பிறகுதான் சர்வீஸ்ன்றத கையில் எடுப்பேன். அதனால நீ உனக்குன்றத படிப்பை முடிச்சுட்டு நீ கையில் ஒரு பதவின்னு ஒன்று வாங்கினா மட்டும்தான், பதவின்னா படிப்பை முடித்தால் மட்டும்தான் அந்த பதவி வரும். அந்த பதவி வந்தால் மட்டும்தான் உனக்கு அதிகாரம் ஒன்று வரும். நீ நினைக்கிறத மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்ன்ற ஒரு எண்ணம் வரும், உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு ரோல் மாடலாக இருப்பேன். அவங்க இன்னைக்கு நல்லா முடிச்சுட்டு சர்வீஸில் இறங்கியிருக்காங்க. அவங்க ரோட்ராட்டியும் செயல்பட்டு இருக்காங்க. இந்த கல்வி இன்னைக்கு கையில் அடங்குற அளவுக்கு கொண்டு வந்துருக்காங்க மாணவர்கள். இன்னைக்கு எல்லாத்தையுமே நம்ம வேறு அப்படின்ற மூலயமா இன்னைக்கு எல்லாமே அறிவியல் கண்டுபிடிப்புல முதலிடத்துல இருக்காங்க. சமுதாயத்தில் எனக்கு கல்வியிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம 5வது இடத்துல இருக்கிறோம். கல்வி பண்பாடு, கல்வி கற்றால் நிச்சயமா நமக்கு அந்த பண்பாடும் வரும், பதவியும் வரும். பதவி வந்தால் செல்வமும் வரும். எனவே கல்விதான் முக்கியம் என்று கூறு என்னுடைய நம்பிக்கிறேன். ஏன் ஹரிகிருஷ்ணன் தரும்போது நான் பேசக்கூடிய தலைப்பு பண்பு. பண்பு தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஸோ உலக நடைமுறைகள் அனைத்தும் பண்பாளர்களை சார்ந்து இயங்க வேண்டும். இல்லையேல் அந்த நடைமுறைகள் அனைத்தும் நாசமாகிவிடும் என்பது வள்ளுவரின் வாக்கு. பண்பு மட்டும்தான் நம்மை வெற்றி இட்டு செல்லும் என்பது நடுவர்களுக்கு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். படிப்பு இருந்தால்தான் பையில் பொருளோட வருவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த பையில் பொருளோட உணவுக்காரங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு நல்ல பண்பு வேணும். அந்த பண்பாளர்கள் இருந்தாலும் பணத்தோட படிப்போட வர முடியும். ஒருமுறை படிப்பு வச்சுக்கிட்டு பெண் பிள்ளைன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சிக்னலில் ஒரு பேருக்கோடு இருக்குது, அந்த சிக்னலை கடக்க முயல்றது ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி. அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு காவலாளி உதவி செய்வார். காவலாளி போலீஸ்காரர். அவர் ஆம்புலன்ஸ் வேகனே போகிறாரு. காவல்துறை அதிகாரியும் பார்க்குறாரு. அவர் பார்வை மாற்றுத்திறனாலும் கவனிக்கிறாரு. ஆம்புலன்ஸ் கிட்ட நெருங்கினா பார்வை மாற்றுத்திறனாளி செஞ்ச செயலில் ரொம்ப நிகழ்ச்சிக்குள்ளாக்கியது என்ன. காவலாளி கையை மெதுவாக விளக்கிட்டு இறைவனை நோக்கி அந்த பார்வை மாற்றுத்திறனால பிரார்த்தனை செய்கிறாரு. அப்போது அந்த இடத்துல நின்றது அந்த பார்வை மாற்றுத்திறனாளியும் பண்பு. தமிழகத்தில் நம்ம அடையாளம் காணப்பட்டு சில பசங்களை வெதுக்கிறோம், பிள்ளைங்க இருந்தது. ஆனால் நான் நல்ல இடத்துல நான் ஆம்புலன்ஸில் கிராஸ் பண்ணும்போது ஒரு 3-4 பேரில் பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்க என்ன சொல்லக்கூடிய தமிழில் அடையாளம் வச்சுருக்கக்கூடிய பசங்க. அவங்க கேரக்டர் வைஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் நான் அந்த ஆம்புலன்ஸில் செல்லும்போது பார்த்த காட்சி உண்மையாகவே நிகழ்வுத்தது. அங்கே அந்த பசங்க செஞ்சது அவசரமாக டக்குன்னு அலர்ட் ஆகி ஆம்புலன்ஸ் அந்த டூவீலர்லாம் ஒதுக்கி மொழிவிட்டு அந்த பசங்க ரொம்ப கவனமாக நடந்துக்கிட்டாங்க. அந்த ரொம்ப டிராஃபிக்கில் அந்த பசங்க இந்த ஆம்புலன்ஸை சீக்கிரமாக வெளியே போகிறதுக்கு வழி செஞ்சு விட்டாங்க. அந்த இடத்துல அது அந்த நிறைய பதவியோ பணமோ படிப்போ இல்லை, அந்த பசங்களுடைய பண்பு. நம்ம எந்த பசங்களை சரியில்லைன்னு நம்ம ஒதுக்குறோமோ அந்த பசங்க மனசுலையும் நல்ல பண்பு இருக்குது. அந்த பண்பு இல்லைன்னா எதுவுமே எடுக்கூடாதுங்க ஐயா, வாழ்க்கையில் உணர முடியாது. நல்ல பண்பு இருந்தால் தான் நம்ம மேடையில் அமர்றதும் சரி, ஏன் நடந்தாலும் சரி, எல்லாமே நல்ல பண்பு இருந்தால் தான். சமுதாயத்தில் ஒரு வெற்றியாளராக உருவாக பணம் தான் முக்கியம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். அபிப்பிராயத்தில் பணம் தான் முக்கியம். ஆமாம் மேடம். சரி, ஓகே, பார்ப்போம். ஐயா 1330 குறள்களை எழுதியிருக்காரு திருவள்ளுவர். அதில் எந்த திருக்குறள் நீங்கள் படித்தாலும் சாட்ஜிபிடி உதவி இல்லாமல், கூகுள் ஆண்டவர் துணை இல்லாமல், பொருளுரை இல்லாமல் உங்களுக்கு எந்த திருக்குறளோட பொருளும் உங்களால் உணர முடியாது. ஆனால் ஒரே ஒரு திருக்குறள் மாஸ்டர் மிஸ் அடிச்சிருக்காரு. அருள் எல்லாருக்கும் அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை. பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக வெற்றியாளனா வாழ முடியாதுன்றதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து அனுபவித்து உங்களுக்கு ஆணித்தரமாக உணர்த்திருக்கிறார் வள்ளுவர். ஆனால் இது தெரியாமல் இன்றைக்கும் படிப்பு தான் முக்கியம், பதவி தான் முக்கியம்ன்ட்டு பெருது பேசி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் நம் சக நண்பர்கள். பணம் இருந்தால் தான் நீங்கள் நினைக்கிற வாழ்க்கையை வாழ முடியும், இல்லைன்னா நீங்கள் கிடக்கிற வாழ்க்கையை தான் வாழ்வீங்க. பணம் இருந்தால் தான் நீங்கள் நினைக்கிற பொருளை
வாங்கி பயன்படுத்த முடியும். இல்லைன்னா நீங்கள் கிடைக்கிற பொருளை தான் வாங்கி பயன்படுத்துவீங்க. அடிப்படை தேவையான ஆரோக்கிய உணவு, அமைதியான வாழ்க்கை, வீடு, அவசர தேவைக்கு மருத்துவ உதவி, இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அவசியம் உங்களுக்கு பணம் தான் தேவைப்படும். பதவி தான் பெருசுன்னு பேச வந்திருக்க நண்பர்களுக்கு நான் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். பதவியும் அதிகாரமும் பணத்துக்கு முன்னாடி பணிந்தே போகணும் நண்பா. பணம் இருந்தால்தான் புகழும் பதவியும் உங்களை தேடி வரும். ஆக பதவியை தீர்மானிப்பதே பணம்தான் என்பதை ஆழ்மனத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. பணம் பண்புகளே குணம் பிற்பையிலேங்கிற பழமொழியை நீங்கள் எல்லாம் கேட்டுப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பணம் இருந்தால் தான் உங்கள் வீட்டுக்கு 4 சொந்தக்காரங்க வருவாங்க, உங்களை மதிப்பாங்க, உங்களையும் அவங்க வீட்டுக்கு அழைப்பாங்க, உங்களை உறவினர்கள் என சொல்லிக்கொள்ள அவங்க பெருமைப்படுவாங்க. உங்களை நண்பன்டா என உங்கள் நண்பர்கள் உரிமையோடு உரிமை கொண்டாடுவார்கள். கடன் கேட்கறதுக்காகவாது உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. பணம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாரும் பொண்ணு எடுக்க மாட்டாங்க, உங்கள் பொண்ணு யாரும் கட்டவும் விரும்ப மாட்டாங்க. இதை தான் வள்ளுவ பெருமகனார் 2000 வருஷத்துக்கு சொல்லியிருக்காரு. இல்லாரை எல்லாரும் வெல்லுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்புன்னு. நம்ம பல குழந்தைங்களை பள்ளிக்கூடம் அனுப்புவது எதுக்கு? பண்பை சொல்லிக் கொடுக்கறதுக்காகவா? பணம் சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்கறது தாங்க படிப்பு சொல்லிக் கொடுக்குறோம். பணம் சம்பாதித்த தராத எந்த படிப்பையும் மக்கள் தேர்ந்தெடுப்பதில்லை, தேர்ந்தெடுக்க போவதும் இல்லை. உங்கள் பிள்ளைகள் எந்த பள்ளியில் படிக்கிறாங்கன்றதை வச்சு தான் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பீடும் இருக்குது என்பதை மறக்க முடியாத உண்மை. பணம் இருந்தால் நீங்கள் நினைக்கிற கல்வியை பெறலாம், பணம் இல்லைன்னா நீங்கள் கிடைக்கிற கல்வியை தான் உங்களால் பெற முடியும். 10 கோடி இருந்தால் நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக ஆயிடலாம். 500 கோடி இருந்தால் நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தையே உருவாக்கி பல ஆயிரம் பேருக்கு நீங்கள் பட்டமளிப்பு விழா நடத்தலாம். சரி, உலக வாழ்க்கையே வேண்டாம், நான் முற்றும் துறந்த முனிவராக போகிறேன்னு சொன்னாலும் அதுக்கும் பணம் தான் வேணும். எத்தனை 1000 ஏக்கரில் உங்கள் ஆசிரமம் அமைந்திருக்குன்றதை வைத்து தான் மக்கள் உங்களோட நாணத்தை கண்டு வியப்பார்கள். பிரதமரையும் பிரசிடெண்ட்டையும் உங்கள் ஆசிரம விரிவாக்குவதற்கு அழைக்கலாம். மாநில முதல்வர்களும் சூப்பர் ஸ்டார்களும் இந்து துறையில் பிரபலங்களும் நீங்கள் நடத்தும் பிரார்த்தனை விழாவிற்கு பெருமையாக வந்து கலந்து கொள்வார்கள். நம்பர் 1 நடிகைன்னு சொல்கிறவங்க கூட தங்கள் திருமணத்தை உங்கள் முன்னிலையில் நடத்தி கொள்வார்கள். எந்த சட்டத்திட்டத்துக்கும் நீங்கள் கட்டுப்பட மாட்டீங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருந்தால் தனியாக ஒரு கோஷத்தையே உருவாக்கி தனி ஒரு சட்டத்தை நீங்களே வீழ்ச்சி கொள்வீங்க. நித்திய பஜனையில் ஈடுபடலாம், நித்தியானந்தமாய் வாழலாம். நீங்கள் பிற்பையில் போடும் காகிதங்களை கூட புத்தகமாக அச்சிட்டு பல கோடி பிரதிகள் விற்பனை செய்து பெரும்பத்துவமாக பேசப்படும். பணமில்லாத சாமியார் என்றால் எவ்வளோ பெரிய உலக உண்மையை உருட்டினாலும் யாரோ ஒரு பைத்தியக்காரன் பிதற்றுகிறான் என்று தான் மக்கள் ஏளனம் செய்வார்கள். வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளராக, சமுதாயத்தில் ஒரு சக மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்று பணம் தான் அதற்கு அளவுகோலாக உள்ளது என்பதை ஆணைப்பரமாக பதிவு செய்து கொள்கிறேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அழகாக பேசினாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுத்த தலைப்பு அழகாக பேசினாங்க. பேசும்போது அவங்க பேசுறது சரின்னு பட்டுச்சு. இப்போ பணமா அப்படின்னு கேட்டால் உண்மைதான். நீங்கள் பணத்தை பற்றி சொன்னீங்கல்ல, அது உண்மைதான். பணம் இல்லாததுனால நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம டே டு டே லைஃப்பில், உங்கள் லைஃபாக இருந்தாலும் சரி, என்னோட லைஃபாக இருந்தாலும் சரி, நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரிகிற லைஃப்பில் இருந்தாலும் சரி, நடக்கிறோம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி பார்க்கும்போது பணம் நிஜமாகவே முக்கியம். பணம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் மட்டும் போதுமா? பண்பு அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அது இன்னொன்று. அப்புறம் அது ஒரு மனிதனாகவும் நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்காது. அதான் இருந்தாலும் அழகாக இருக்கும். அப்போ சொல்லும்போது அப்படி அதை பற்றி நீங்கள் பேசும்போது அது கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் பதவியும் ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்துல பதவிக்காக உள்ள போராட்டம் தானே வாழ்க்கையிலையும் அரசியலையும் எல்லாத்தையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால பதவியா அப்படின்னு கேட்டால் அதுவும் சரிதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்பா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஒரு சடன் பிரேக்கு போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொன்னாலும் படிப்புன்னு சொல்லும்போது அந்த நம்ம ஒரு பிரேக்கு போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா படிப்பு இருந்தாச்சுன்னா இது எல்லாமே வந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா படித்தவன் அவங்க பிஹேவ் பண்ணுற விதம், அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, அந்த பண்பு, அந்த 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 படிப்புனால வர அந்த பதவி, படிப்புனால அவங்களுக்கு சேர்க்க முடிகிற பணம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது
இந்த 4 விஷயங்கள் நம்ம சொன்னாலும் அதில் கொஞ்சம் ஓங்கி நிற்கிறதோ அதுதான் மோர் ஃபீல் ஆகுறேன். நீங்கள் எல்லாரும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு மற்றது எல்லாமே சரியில்லை அப்படின்னு நான் சொல்லலை. இவங்க பேசின ஒவ்வொரு விஷயமும் சரியாக அழகாக அளவோட கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அங்கே ஒரு காமா ஒன்று வருது, ப்ராக்கெட் ஒன்று வருது. அதை வச்சு பார்க்கும்போது படிப்பு அப்படின்றது கொஞ்சம் அப்படி ஓங்கி நிற்குதோ இது என்னோட அபிப்பிராயம். தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சென்னை மற்றும் பண்ருட்டி புகழ் ஆனந்த பைரவி திரை இசைக்குழு. நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் ரோட்டரி சங்கம் பண்ருட்டி, ஆர்கே தட்டச்சி பயிலகம் பண்ருட்டி, டிஆர்எம் சாந்தி ஃபர்னிச்சர் வடலூர், ஸ்ரீ மீனா ஜுவல்லரி பண்ருட்டி, ஐஸ்வர்யா ஹோம் நீட்ஸ் பண்ருட்டி, ஸ்ரீ வள்ளிவிலாஸ் ஆலயா வாழப்பட்டு, பிரகாஷ் கம்ப்யூட்டரைஸ்ட் லேப் பண்ருட்டி, ரத்னா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பண்ருட்டி, ஆர்ஆர்எம் பில்டர்ஸ் பண்ருட்டி, தமிழ்பால், சைக்கிள் வேர்ல்டு பண்ருட்டி, கோல்டு பிரீமியம் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், மகேஷ் பேக்கரி பண்ருட்டி மற்றும் சுகந்தி மளிகை மொத்த வணிகம் கடலூர். நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள்.